ஓம் முருகா! அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம். இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இது ஒரு பாடல் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு உள்ள பரிசுத்தம், ஒரு இறைவன் அடையும் பாதை. இந்த தெய்வீக பயணத்துல இன்னைக்கு நாம அனுபவிக்க போவது கந்தர் அலங்காரம் பாடல் 35. இந்த பாடல் மனிதனின் பொய்யான வெளிப்புற வாழ்க்கையையும் உண்மையான பக்தியின் அவசியத்தையும் மிக ஆழமாக எடுத்துரைக்கிறது. ஒரு கணம் நம் மனதை அமைதியாக்கிக் கொண்டு முருகனின் திருவடியை நினைத்து முருகா நீயே துணை என்று உள்ளத்தில் சொல்லிக் கொள்வோம். இப்போது பாடலை பார்ப்போம். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 35. பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தித் தரங்கம் தெளிவது என்றோ பொங்குவெம் குருதி மெத்திக் குதிகொள்ள வெம் சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார். வெளிப்படையாக பக்தி காட்டுவது மட்டும் போதாது, உள்ளத்தில் உண்மையான பக்தி இருக்க வேண்டும். சிலர் வெளியில் தாழ்மையாக நடந்து உள்ளத்தில் அகந்தையுடன் இருப்பார்கள். அப்படி இருந்தால் அவர்களின் அறிவு, அதாவது புத்தி தெளிவை இழந்துவிடும் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அதே சமயம் முருகன் சூரபத்மனை அழித்த வீரன். அவன் பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்டுபவன். இந்த கந்தரலங்கார பாடலை சிறிய கதை வடிவில் விளக்கமாக பார்ப்போம். ஒரு கிராமத்துல 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் தினமும் கோவிலுக்கு போவார். ஆனால் உள்ளத்தில் பெருமை அதிகம். மற்றொருவர் அமைதியாக இருந்தார். யாருக்கும் தெரியாமல் முருகனை நினைத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் கோவில் பூசாரி ஒரு கனவு கண்டார். முருகன் சொன்னார், நான் வெளிப்படையான வழிபாட்டில் இல்லை, உண்மையான உள்ளத்தில்தான் இருக்கிறேன். அந்த நாள்ல இருந்து அவர் புரிந்து கொண்டார், பக்தி என்பது காட்டுவதல்ல, உணர்வது. நிறைவாக முருகன் அவன் கையில் இருக்கும் வேல் அசுரனை அழிப்பதற்காக மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் அகந்தை, பொய், மாயை இவற்றை அழிக்க வந்தது. முருகனை உண்மையோடு நினைத்தால் முருகன் அருள் நம் வாழ்க்கையை மாற்றும். முருகா நீயே துணை. ஓம் சரவண பவ.